ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் அ வைல் அண்ட் இந்த வீடியோ ரொம்ப 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 நாட்கள் கழிச்சிருக்கேன். ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? வேல்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட டாட்டரோட மேரேஜ் நாங்கள் கிளம்புனோம். ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் அம்பானி மேரேஜ் நீங்கள் போயிருக்கலாம் கேட்க தமிழ்நாட்டு வாங்க எங்கள் அம்பானி கல்யாணத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸாக இது ஃபுல்லாகவே ராயல் மேரேஜ்னு சொல்லுவாங்களே, இட் வாஸ் ரியலி லைக் தட். ஐ ஃபெல் ஃப்ரம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிற வரைக்கும் ஃப்ரம் த எண்ட் இட் வாஸ் லைக் பிரம்மாண்டம். அண்ட் அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பிரம்மாண்டம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃபாக அந்த கிங்டம் இருக்குல்லையா, ஒவ்வொரு கிங்டம்லேயும் நம்ம அந்த ஒரு பேரடைஸ் ஃபீல் பண்ணுவோம் ஒரு மூவி பார்க்கும்போது. அது ஆன் சைட் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா அண்ட் இட் வாஸ் டோட்டலி லைக் தட். நான் யார் கூட என் பக்கத்தில் இருக்கானே என் தம்பி தான். லைக் நம்ம என்ன தான் பேரடைஸ் பண்ணாலும் என் க்யூட்டான அம்மா இங்கே தான் அழகு. அப்புறம் என் பக்கத்தில் இருக்க என்னோடய ஹேண்ட்ஸம் தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தானே, என் கிளச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நோண்டி பார்த்துட்டு இருந்தான். என்னால் எனக்கு கேவலப்படுது. அண்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி கிளச் வந்து நீங்கள் ஒரு டிசைனர் சாரீ கூட போட்டு போகிறீங்கன்னா இந்த செயின் மாட்டுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் வேர் பண்ணாதீங்க. ஒன்று இந்த செயின் அந்த மாதிரி தவிர்க்கவும், இல்லைனா நான் அந்த போடுற ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை தவிர்க்கவும். நான் இவ்வளோ வளர்றேன் எனக்கு தெரியல. ஏன்னா என் தம்பி பண்ண அட்ராசிட்டியை 10 நாள் டப்பிங் கொடுக்கவே முடியல. ஸோ இப்படியே நாங்கள் கொஞ்சம் சாங்ஸ் ரசிச்சுட்டு இந்த கிளச் வாட்ஸ் இன்சைட் மை கிளச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதை வச்சு என்னால் நோண்ட முடியுமா செயினை உடச்சிட்டு கொண்டுட்டு. அண்ட் வந்துட்டாங்க த க்ரூம் அண்ட் த பிரைட். It was super welcoming and the crowd day வந்து like it was like wowன்ற மாதிரி he was expressing and it was surreal. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் புதுசு இல்லையா. and we was on to the royal dining and you know of course the first round is starting from the biryani. அங்கே என்ன வெரைட்டி இல்லைன்னு சொல்லுங்களா, அம்புட்டு வெரைட்டி இருந்துச்சு, அம்புட்டு வெரைட்டி. பட் 1008 வெரைட்டி இருந்தாலும் என் கண்ணு வந்து அந்த மெக்சிகன் ஃபுட்டில் தான் போய் லைக் இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். ஒரு பர்சனல் புது எக்ஸ்பீரியன்ஸான ஃபுட் இருந்துச்சு. பட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபுட் வாஸ் லைக் தி பெஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி ஆவி பறக்கும் போது என் மனசில் ஓப்பனாக சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, சத்தியமாக இவ்வளோ அழகே என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை அப்படி பிரியாணி. அண்ட் மீன்வேல் நாங்கள் மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, தோசை, எக் தோசை, மசால் தோசை, குட்டி பன் பரோட்டா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கொரியன் டு இட்டாலியன் டு மெக்சிகன் ஃபுட். அண்ட் என் குட்டி தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு ஃபுட்டாக இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு க்யூட்டாக அக்கா இது சாப்பிடு, அக்கா அது சாப்பிடு, அக்கா இதில் சால்ட் கம்மியாக இருக்குது, ஸோ டோன்ட் ட்ரை இட், ஓகே சால்ட் அடிஷ்னலாக போட்டாலும் அது உள்ளே போய் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஹி வாஸ். அண்ட் இது வந்து அவன் இழுத்துட்டு போய் அக்கா சாப்பிடுக்கா சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுக்கா சொல்லிட்டு இருந்தான். இன்னும் என் குட்டி தம்பி என்ன பண்ண, அக்கா இழுத்துட்டு போய்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கல, நீ வந்து வ்ளாகாக எடுத்து இதை அப்டேட் பண்ண, நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன் ஃபாலோ இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மைன்யூட் திங்காக அவன் வந்து என்னை விசாரிக்கும் போது சீரியஸாக ஐ மை ஸோ ஸ்பெஷல். லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இல்லைன்ற ஒரு கவலை இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட் வந்து நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோவில் சொல்ல குவாலிட்டி டைம். லைஃப்பில் முக்கியமான விஷயம் வந்து டைம். அண்ட் அந்த டைம் வந்து என்னால் மறக்கவே முடியாது சொல்ல. ஒரு சைடில் இந்த மாதிரி சரியான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேரேஜ், ஒன்று சைடு வந்து என் 2 தம்பிங்க அழகாக ட்ரீட் பண்ண விஷயம், ஒன்று வந்து எங்கள் அம்மா ஒரு ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு பக்கம். அண்ட் ஹியர் யூ சி த மை மோஸ்ட் ஃபேவரட் கரண்ட் டேஸ் திரமாசோ. ஐ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் திஸ் திரமாசோ. ஏனே தெரியல, எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல. மேபி நான் கொஞ்சம் காஃபி அடிக்டிவ் ஆகிறணும் அப்படின்ற உள் மனசை சொன்னிச்சு. மேபி இருக்கலாம். பட்
இதுவும் அழகில்லை, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட்டும் என் தம்பி என்ன பண்ணானா ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி அக்கா இது ட்ரை பண்ணு, அக்கா இது சாப்பிட்டு பாரு, அக்கா இது vlogல போடு, அக்கா இது நல்லா இருக்குன்னு சொல்லு, அக்கா இது பண்ணு, அக்கா அது பண்ணு, அக்கா 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 சார் மை லைஃப் இஸ் செட்டில்டுக்கு சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கமிங் டு பார்ட் மை மதர் ஃபன், அவங்களுக்கு இந்த டர்க்கிஷ் பற்றி தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டி போய் இட் வாஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஃபன். என் மூஞ்ச பாருங்களேன், வா மாட்டிக்கிட்டியா வா இதுதாங்க ரியலாக நடந்துச்சு. ஒரு குட்டி ஃபோட்டோ செக்ஷன்ஸ் போயிட்டு அது என்னோடய ஃபேவரட் பீப்புள் போய் என் 2 அங்கிள்ஸும் பிஸியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்கள கொஞ்சம் ஓகே யூ கைஸ் ஹேவ் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அந்த நெக்ஸ்ட் 5 டே நாங்கள் இந்த உள்ளே இருக்க என்ன ஸ்வீட்டு விஷயம் உள்ளே என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு என்ன பிடிச்சதுட்டு இருக்கு முக்கியம் சொல்லிட்டு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் டு மை ஆல் வெல் விஷர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுறீங்க, இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹவு இஸ் த வீடியோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், பாய்.